திடீர்னு இப்படி மழை வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. நனைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு உட்காந்து இதெல்லாம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. மழையே வரலன்ட்டு ஹெவியாக மழை வந்துட்டுருக்கு முன்னாடி. வணக்கம் மக்களே, மனுஷன் வெல்கம் பேக் டு த சேனல். நான் அரவிந்த், வைஃப் ரம்யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்ரிட்சார்லேருந்து கிளம்பி ராஜஸ்தான் கிளம்பிட்டு இருக்கோம். டைம் வந்து 7 மணி ஆகுது. இந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் தங்கியிருந்தாங்க. இந்த ஏசி இருந்தனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொழைச்சோம். ஏன்னா இங்கே அம்ரிட்சாரில் செம்மையான சூடு. அடுத்து ராஜஸ்தானில் எப்படி இருக்குன்னு தெரியல. அது இன்னும் வந்து வேறு லெவல் சூட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த வாவ் பேக் பேக்கர்ஸ் இதுதாங்க. राजू भाई बाय. गलती माफ करना राजू भाई को. हाँ சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அகோடாவில் தான் நான் வந்து புக் பண்ணிட்டு வந்தேன். வாவ் பேக் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துடைய ஒரு பேர். இதை பார்த்துக்கோங்க. இதுதான் டாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாய்க்கு கிடைக்கும். ரூம் வந்து பார்த்திங்கன்னா 640 ரூபா. ஏசி வேணும்னா எக்ஸ்ட்ரா 300 ரூபா. அதனால் சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து ஃபாரினர்ஸும் வந்து தங்குறாங்க. கிளம்பிட்டவங்க, திருப்பி கட்டுது பின்னாடி. இதே வேலையாக போச்சு. ராஜுபாய். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் கிளம்பிகிட்ருக்கோம். ரொம்ப நேராக ஸ்டேட்ஸ் இந்த பக்கம்லாம். இதுவும் இது டெம்பிள் தான், குருத்வாரா. எப்படி வந்து நிறுத்துறாங்க பாரு. போப்பா போ. ஹைவே வந்துட்டோங்க. ஹைவேலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்ரிட்சார் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாச்சு. டுவார்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் போய்கிட்டு இருக்கோம். 10.5 மணி நேரம் ரைடு. இன்றைக்கி ஓட்டுன்னு ஓட்ட வேண்டியதான். 613 கிலோமீட்ரு. ஹைவேயே இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது, சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு ரோடு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு மட்டும் சம்பவம் எதுவும் வைக்கலைன்னா ட்ரிப்பே அமையாது போல இருக்குது. சம்பவம் இல்லாத ட்ரிப்பு நம்மளுடைய ஹிஸ்ட்ரிலேயே கிடையாது போல இருக்குது. இதே மாதிரி வெதர் த்ரோட் இருந்துச்சுன்னா டயர்ட்னஸ் கம்மியாகவே ரீச் ஆகிடலாம். இன்னும் 534 கிலோமீட்டர் இருக்குது. 9 hours 100 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சிங்க வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது. ஒரு இடத்துல பிரிட்ஜுக்கு கீழே ஒன்று ரூட்டு போச்சு, பிரிட்ஜு மேலே ஒன்று ரூட் போயிடுச்சு. நான் கீழே ரூட்டில் போய் ஒரு மேப்பை கொஞ்சம் அந்த கரெக்டாக வந்து லைன் காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பின்னாடி வந்து ஒரு கேபில் வந்து ஒரு அங்கிள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு டெல்லி போகுது, நீங்கள் அப்படி போயிட்டு இப்படி போங்க ஏதோ சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் அதை கேட்டு போனால் மறுபடியும் கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த பக்கம் தப்புன்னு நினச்சி இறங்கணும் அதே ரூட்டு தான் வந்து தப்புன்னு நினச்சி அதே ரூட்டு தான் கரெக்டுன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த ரூட்லேயே பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். கூகுள் மேப்பே ஃபாலோ பண்ணி போங்க நீங்கள் தான் வந்தீங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் லோக்கல் ரூட்டு அது இதுன்னு சொல்லி மாற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அவங்க போய்ப்பாங்க. நம்மளை மாதிரி லாங்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இடம் தெரியாது இல்லையா. அதனால் கூகுள் மேப் விட்டால் வேறு வழி இல்லை. ஐ திங்க் சண்டிகர் போய் தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சண்டிகர் ரூட்டு தான் காட்டிகிட்டு இருக்கு அந்த வே. நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லக்கேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால, ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் ப்ளஸ் லக்கேஜ் இருக்கிறதுனால இப்போ வந்து 3 பேர் போகிற கணக்கு. அதனால் நம்ம வண்டி 100 தாண்டினதில்லை இது வரைக்கும். எக்கச்சக்கமாக அதிகமாக போனது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 110க்கு மேலே நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் என்டையர் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா போனதே கிடையாது, போகவும் போகாது. ஏன்னா நம்மளுடைய லக்கேஜ் வெயிட் எப்படி. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:50 ஆகிடுச்சு. அப்படியே இந்த ஹைவேல வந்துட்டு இருந்தோம். அப்போது இந்த ஒரு தாபாவை பார்த்தோங்க.
சரி இங்கே வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கேன். உள்ளே போய் சாப்பிட்டு அடுத்து வந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் லாங்கான ஒரு ரைடிங்காக தான் இருக்க போகுது. நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபுல்லாக வந்து கட்டி வச்சுருக்கேன். 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா சேடல் பேகு, அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெயில் பேகு, அதுக்கப்புறம் இது வந்து இது என்னது இது டாப் பாக்ஸ், ஆரஞ்சு கேண்டியோட டாப் பாக்ஸு. ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாங்க. மேடம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? வேணா தூங்கிட்டு போகலாமா? இங்கே நம்மளுடைய ஃபுட்டு வந்துடுச்சு. மார்க் படத்துலேருந்து வந்திருக்காங்க. இது என்னது? இது என்னது? பட்டர் ரொட்டி. ஸோ இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இவங்க ரொட்டி அது தாங்க திங்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், லஞ்சு இதுதான், டின்னர் இதுதான். எங்கே கருகருன்னு ஆகிக்கிட்டு இருக்கோம். மூஞ்சி கூட பரவாயில்ல, ஏன் மூஞ்சி பாரு எவ்வளோ கருகருன்னு இருக்குன்ட்டு. நீயும் டேன் ஆகிட்டானா? வச்சுக்கலாம். எப்படி இருக்கு? குடிக்க சொன்னால் கீழே ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு இருக்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின அந்த பன்னீர், என்னது இது பன்னீர், கடாய் பன்னீர், அது வந்து அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் பார்சல் வாங்கிக்கிட்டோம். அடுத்த கடையில் போய்ட்டு ரொட்டி மட்டும் வாங்கிட்டு இதை தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்றது இப்போதைய பிளான். அங்கே போய் என்ன கடைக்காரர் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. முன்னாடி போகிறது வந்து பார்த்திங்கன்னா PRTC, பஞ்சாப் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த வண்டி மாதிரி தான் இவங்க வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. அண்ட் நம்மக்கிட்ட வந்து எவ்வளவோ மேலுங்க, நம்மக்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் எவ்வளவோ மேலு. இங்கே இது மட்டுமே இல்லை, இந்த மாதிரி நிறையா வண்டி நான் பார்த்தேன். அதனால தான் சரி ஓகே இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நம்மளுடைய பொது சொத்து, நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ்ஸஸை நம்ம பாதுகாப்போம். இது பாருங்கள் எந்த அளவு ஒரு ரொம்ப பழைய வண்டியாக இருக்குங்க. புது வண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு தான். அதனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது, இப்படி தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பழைய அந்த ஏதோ ஒரு பெரிய இந்த ஒரு கொள்ளடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு படம் வருங்க. அதில் வந்து 3 சக்கர ஆட்டோ மாதிரி ஒன்று இருக்கும், முன்னாடி நீளமாக இன்ஜின் இருக்கிறது. அந்த வண்டி கூட நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துருக்கேன். இன்னும் அதே ஓட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் 15 பேர் போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு நிறையா வந்து சேஞ்சஸ் வந்துருச்சு. சப்போஸ் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா முன்னாடியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ரொட்டியை நான் 3 சாப்பிட்டு வச்சிட்டேன் என் பொண்டாட்டி. அதனால் செம தூக்கம். ஆமாம், வண்டி ஓட்டும் போது தூக்கம் வருது, எனக்கு தான் தெரியும். மழை வர போகுதே, வருதே துணி நனைய போகுதே, நனையாமல் என்ன செய்வேன். அடடா மழை வருது, அடடா மழை வருதுடா. அதான் அங்கே பாரு வெயில் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. திடீர்னு மழை வந்துடுச்சுங்க. மழை கண்டினியூ ஆச்சுன்னா நனைய வேண்டியது தான். பாரு நின்றுடுச்சு பாருங்க மழை. பார்த்தியா இங்கே நின்றுடுச்சு மழை. நல்லா இருக்குது, வியூ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா பச்சை பசேல்ன்ட்டு சுற்றிடும். அங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு குட்டி இருக்கேன். ஆமாம் நினைக்கிறேன், நான் ஃபுல்லாக நினைக்கிறேன். ஆமாம் இறங்கி போடு. திடீர்னு இப்படி மழை வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு உட்காந்து இதெல்லாம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. மழையே வரலன்ட்டு ஹெவியாக மழை வந்துட்டுருக்கு முன்னாடி. அப்படியே கிளம்பிடலாம். எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி ரெயின் இருக்குன்னு தெரியல. வண்டி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையான ஒரு ரெயின்.
ரொம்ப லென்த்துக்கு மழை இருக்கிற மாதிரி தான் இருக்குது குட்டி. நம்ம எதுவும் வழி மாதிரி போயிடாமல் இருந்தால் சரி. கூகுள் மேப்பும் வைக்கல. ஜெய்ப்பூர்னு கேட்டால் நம்மளை மாற்றி விட்டுற போகிறாங்க. பின்ன அவங்க மாற்றி விட்ட மாதிரி. ஏதாச்சும் டிவிஎஸ்ன்னு வரும்போது வண்டியை நிறுத்திடலாம். ஏதோ ரைட் டைம் திரும்பிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஹெவியாக அடிக்குதே. ஹெவி ரெயின். வைஸை க்ளோஸ் பண்ணால் என்னது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஹெவியாக இருக்குடி ரெயின். அந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்குது மழை அந்த விழுறது பாரு. இந்த பக்கம் பாருங்கள் மழையே இல்லை. அந்த பக்கம் வெளுத்து வாங்கியிருக்கு. மேபி இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். மழை வந்துச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புயல் காற்று அடிக்குது. அப்படியே காற்றுக்கு அப்படியே மழை இந்த பக்கம் தள்ளிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். மலையிலேயே இன்றைக்கி ரைடு தான் போல இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து மழையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழையாக வந்துக்கிட்டு இருக்கு. கையை க்ளவுஸ்லாம் நனைஞ்சி ஈரமாகி உள்ளே சொத்தன்னு ஆகிடுச்சு. எனக்கு தான் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். என் ஒய்ஃப் கைக்கும் அப்படி தான் இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஒரு வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணியே உள்ளே போகாத அளவு க்ளவுஸ்லாம் இல்லை போல இருக்குது. இது ஹெவி ரெயின் வேறு இல்லையா, அதனால் தண்ணி நல்லா உள்ளே போயிருக்கு. தெரில இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ரெயின் இதே மாதிரி இருக்குன்னு தெரில. பார்க்கலாம். நம்ம அப்படியே மீடியமாக அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஏன்னா நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர் இருக்குது. அது போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். லைட் ட்ரிஸ்லிங் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. வெயிலுக்கு வந்து லைட் ட்ரிஸ்லிங் பரவாயில்ல அப்படின்ட்டுக்கலாம். மழை கொஞ்சம் ஹெவியாகவே அடிச்சிட்ருக்கு. ஹெவியாக அடிக்கும்போது நம்மளால் வந்து வண்டி ஓட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. செம தூக்கம் வந்துருச்சுங்க வண்டி ஓடிட்டு இருக்கும்போது. சரின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நிறுத்திட்டேன். ஒரு சின்ன ஹைவே தான் இது. சின்ன ஹைவே தான் தூக்கம் வருது. அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் சர்வீஸ் ஏரியான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பெட்ரோல் பங்க் எல்லாம் இருக்குது. போய் போட்டு போயிடலாம். ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஹைவேயாக இருக்குது. இந்த ஹைவே பேர் தெரியல ஆக்சுவலாக. அவங்க எங்கே பெட்ரோல் போடுறாங்க? அவங்க வயிற்றுக்கு பெட்ரோல் போட்டுட்ருக்காங்கலாம். என்னது சவுண்டு கீச்சு அடிக்குது? அப்பா, பெரிய பெட்ரோல் பங்காக இருக்குப்பா. 97 ரூபாய் 21 பைசா. ஆக்சுவலாக இங்கே 97.21 இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அந்த மிஷினில் பார்த்தோம். அப்புறம் கன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 107 அப்படின்னு சொல்லி 104 வந்துருச்சு. என்னென்னு கேட்டால் அது வந்து XP95 ஆம். அந்த ரேட்டை பார்த்து தான் அங்கேயே நிறுத்தணும். அப்புறமேட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு அங்கே ஒரு 3 லிட்டர் போட்டாங்க. அப்புறம் அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மிச்சம் 9.86 லிட்டர்ஸ் வந்து போட்டிருக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வண்டி 64,502 கிலோமீட்டர். ஹெவியான விண்டு இருந்துகிட்டே இருக்குதுங்க. மழையும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வருது நிற்குது. அதே மாதிரி தான் இந்த த்ரூ அவுட் தி ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் எவ்வளோ அப்படியே கருப்பாக மேகம் இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 இருக்கும். இதுக்கே வந்து செம்மையாக மேகம் இறங்கிடுச்சு. ராஜஸ்தானில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ராஜஸ்தானில் இதே மாதிரி இருக்குதா இல்லை அங்கே வெயில் அடிக்குதான்னு தெரியல. ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பார்க்கும்போது கம்ப்ளீட் வானம் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், அங்கே இருந்தது வெளிச்சத்துக்கும் இங்கே இருக்கிற வெளிச்சத்துக்கும் அப்படியே டார்க் ஆகிக்கிட்டு இருக்கு. செம ஹெவி ரெயின் இருக்கும் போல இருக்குது இந்த பக்கம். நல்லா இருக்குப்பா, இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. விண்டு செம விண்டு எப்படி இருக்குதுன்னு தெரில வாய்ஸு. அதே மாதிரி இந்த மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒர்க் ஆகுது, திடீர்னு நிற்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ராஜஸ்தானில் போய்ட்டு ஒரு நல்ல மைக் ஒன்று வாங்கணும்.
ஹெவி ரெயின் பாஸ், செம்ம ஹெவி ரெயின். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ரெயின் பெஞ்சிட்ருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்களேன். ஒன்று நாற்றுல வந்து பார்த்திங்கன்னா அடித்தா வெயிலாக அடிக்குது, இல்லையா பேஞ்சால் மழையாக பெய்யுது. அதாவது இதமான ஒரு வெதர் வந்து நான் பார்க்கல, எப்படின்னு தெரில மற்றவங்களுக்கு. அப்புறம் விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணால அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரைடு, ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சேம் நம்மளுடைய சேனல் நேம் தான். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம் நண்பர்களே. ஜெய்ப்பூருக்கே வந்து பார்த்திங்கன்னா 170 கிலோமீட்டர் தாங்க. 170 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே வெயில் இருக்கிற மாதிரியோ இல்லை மழை நின்ன பாடோ இல்லை. அட் த சேம் டைம் ராஜஸ்தானுக்கு லாஸ்ட் டைம் வந்தப்போ நல்ல வெயிலோடு தான் இருந்துச்சு. இந்த டைம் போகும்போது நல்ல மழையோடு இருக்குது. ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெதரு. என் ஒய்ஃபுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழையோட ஒரு வரவேற்பு இருக்குது ராஜஸ்தானுக்கு. நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நாளைக்கு எந்த மாதிரி போக போகுது, மழையா இல்லை வெயிலா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஹெவியான ரெயினில் இந்த ஹைவேலேருந்து நாங்கள் வந்து இப்போ வெளியே போக போகிறோம். ஏன்னா லெஃப்ட்டு போனோம்னா ஜெய்ப்பூர்னு காட்டுது, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஏதோ நர்னால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்னது அப்பா, ஒரே புகை மூட்டமாக இருக்கப்பா. என்ன மின்னலா? லெஃப்ட்டு ஜெய்ப்பூர். வண்டி பாருங்க, வண்டி அப்படியே கழுவி நிற்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு, புதுசு மாதிரி ஆயிடுச்சு. செம்மையான ஒரு ரெயின். இங்கே உள்ள எவ்வளோ தண்ணி போயிருக்குன்னு தான் தெரியல. இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஓப்பன் இருக்குது. இது கூட தண்ணி போயிருக்கா என்னென்னு தெரியல, உள்ளே எவ்வளோ தண்ணி போயிருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே இந்த ஹைவேலேயே போகணும் நம்ம நேராக. நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இங்கே கொஞ்சம் நிறுத்தி ஏன்னாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இங்கே நிறுத்தியிருக்கேன். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்நாக்ஸ்க்காக நிறுத்தினோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர், ஜெய்ப்பூருக்கு 146 கிலோமீட்டர் அங்கே போட்டிருக்கு. மழை அகைன் வந்துச்சுன்னா கொஞ்சம் பின்னாடி வரும், இல்லைனா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம்.